நீங்க ஊர்வசி மாதிரி தானே இருப்பீங்க. ஆமா. தம்பி கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி கண்டுபிடித்தீங்க? தம்பி செல்லை ரீசார்ஜ் பண்ணால் நம்ம செல்லில் இருக்கிறதெல்லாம் போயிருமாம்ல, திருப்பி வராதாம்ல, அப்படியா? ஆமாம் உயிரே, நம்ம அக்கா நல்லா அழகா இருப்பாங்க. அக்கா அழகாக தான் இருப்பேன் அண்ணா, நான் அழகாக தான் இருப்பேன் உயிரே. உயிரே சொல்லி சிரிக்கிறாரு தம்பி ராக்கி. அப்புறம் சொல்லுங்க வேற தம்பி ராக்கி. இப்போ எப்படி இருக்கு உடம்பு, பரவாயில்லையா? நல்லா இருக்கீங்களா தம்பி? வாங்க ராக்கி. அது என்னமோ அந்த ராக்கி நம்ம முக்கியமான உறவினர்களை பார்த்து பேசலைன்னா ஒரு மாதிரி ஆயிடுது ராக்கி. நிஜமாலே நீங்கள் நினைப்பீங்க அக்கா பைத்தியம் மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. என்னன்னு தெரில, அப்படி தான் இருக்குது. என்ன முகிலண்ணா முக்கியமாக பழனி, ராக்கி, முகிலண்ணா, எனக்கு அவன் 3 பேரும் எனக்கு வந்து 3 பேரும் என் லைஃபுக்கு வரலைனாலே எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிரும். உண்மையிலே நீங்கள் என்ன இந்த அக்கா சும்மா சொல்கிறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு என்னமோ அது ஒரு இது போட்டோன்னே நம்ம ராக்கி, நான் சும்மா பைத்தியம் மாதிரி புலம்புவேன். ஐயோ ராக்கி ராக்கி அப்படின்பேன் நான். இந்தா முக்கியமாக வாங்க முத்துக்குமார், இந்தா பார்த்தீங்களா, காலை வணக்கம் பாய். சரி, அப்புறம் எப்போ மொட்டை போட போகிறீங்க? முத்துக்குமார், நீங்கள் உங்கள் டைலாக் மாதிரி நானும் இது கேட்பேன். நீங்கள் என்னைக்கு மொட்டை போட போகிறீங்க முத்துக்குமார்? ஹாய் முத்து முத்து, வாங்க வாங்க, இனிய காலை வணக்கம் முத்து. எப்படி இருக்கீங்க முத்தி தம்பி, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இனிய காலை வணக்கம். ராக்கி இன்னைக்கு எங்கேயும் போகலையா வெளியில்? வாங்க வாங்க தனுஷ். ஹாய் நேச்சர் அக்கா பயலுக. வாங்க வாங்க தம்பி தனுஷ், வாங்க வாங்க, குட் மார்னிங். அதுதான் அக்கா பாசம். ஆமாம், நான் 10 பேர் என்னோடய லைவில் வந்து 10 20க்கு மேலே தாண்டாதண்ணா. அப்படி இருந்தாலுமே நம்ம முக்கியமான உறவினர்கள் வரலைன்னா கஷ்டமாக இருக்கும். நேற்றுலாம் நிஜமாலே காலையில் நினச்சேன், என்ன முகிலண்ணாவை காணோம், என்னாச்சு அப்படின்னு நினச்சேன். முத்துக்குமார் சகோ இனிய காலை வணக்கம் அப்படிங்கிறாரு முகிலண்ணா. தினேஷ் சகோ இனிய காலை வணக்கம் அப்படிங்கிறாரு முகிலண்ணா. வணக்கம் அக்கா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? அக்கா சாப்பிட போகிறேன் தம்பி. நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா? அம்மா இப்போ ஓகேவா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மா பரவாயில்லையா? நல்லா இருக்காங்களா? சாப்பிட்றாங்களா? ஐயோ கதை வாடங்க தனுஷ். அதுதான் பாசம். சூப்பர் முகிலண்ணா. ஆமாம் ஆமாம் ஆமாம், உண்மைதான்ப்பா. இதான் தும்பிட்டாங்க பார்த்தீங்களா, அது உண்மை. முத்துக்குமார் சகோதரர் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாரு நம்ம முகிலண்ணா. தனுஷ் லைக் 50யா? எங்க தம்பி அன்னைக்கு அந்த பிரகாசனா வந்தார், அப்புறம் ஆளுக்கான கதவை அடைக்க சொன்னேன். தனுஷ் வாங்க வாங்க. 50 லைக் 50. நமக்கு லைக்கை விட வியூஸ் தான் தம்பி அதிகமாக வேணும். வர்றது வரட்டும், வாங்க. நேற்று சொன்ன எப்போ என்னது எப்போன்னு ஞாபகம் இருக்கா? நேற்று சொன்னேன் எப்போன்னு ஞாபகம் இருக்கா? அடுத்த வாரமாக என்னமோ சொன்னீங்க எங்கேயோ ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதானே தம்பி? வணக்கம் முகிலண்ணா அப்படிங்கிறாங்க தனுஷு. முத்துக்குமார் முத்து சாப்பிட்டியா அக்கா? டிஃபன் சாப்பிட்டேன், அம்மா சாப்பிட்டாங்க. ஓகே சூப்பர் சூப்பர், இப்படி தானே இதானே நல்லா இருக்கு. ஏன் தம்பி நினச்சிட்டே இருந்து என்ன பண்ண, திருப்பி வரப்போகிறாரா? ஓகே சூப்பர் சூப்பர் தம்பி, இப்படி தான் இருக்கணும் முத்து. அண்ணா ரவிச்சந்திரன் அண்ணா, வாங்கண்ணா வாங்கண்ணா. அன்பு தங்கைக்கு அன்பு அண்ணனின் இனிய காலை வணக்கம் அண்ணா. வாங்க ரவிச்சந்திரன் அண்ணா, வணக்கம். 7வது லைக்கு போட்டு விட்டேன். தேங்க்யூ அண்ணா. வாங்கண்ணா, இந்த நாள் இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் தங்கையே. வாங்கண்ணா, வெல்கம் அண்ணா. தேங்க்யூ அண்ணா. முகில் தம்பிக்கு இனிய காலை வணக்கம். தம்பி நலமா அப்படிங்கிறாரு நம்ம ரவிச்சந்திரன் அண்ணா. பப்பாளி வாங்க பப்பாளி, ஊர்வசியை மாற்றுங்களா? ஐயோ ஏன் ஏன் என்னாச்சு ஊர்வசி?